ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி என்ன சமையல் பார்த்துடலாமா? சுட சுட ஒயிட் ரைஸ், அப்புறம் மீன் குழம்பு, அப்புறம் வல்லாரக்கீரை போட்டு கூட்டு, ஃபிஷ் ஃப்ரை, ஃபைனலி ரசம். மீன் குழம்பு எப்படி பண்ணேன்னு பார்த்துடலாமா? ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 20 சின்ன வெங்காயம், 10 வெள்ளை பூண்டு நறுக்கி வச்சதை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு இப்போவே உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம், 2 ஸ்பூன் சீரகம் மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லா ஃபேமிலியும் ஒரு வெஜிடேரியன் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போ இப்போ என்ன பண்ணுங்கள், 2 கத்திரிக்காய் போட்டு மீன் போடுறதுக்கு முன்னாடி குழம்பு எடுத்து வச்சுருங்க. கத்திரிக்காய் கார குழம்பாயிரும். 4 பச்சை மிளகாய் சேர்த்து ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. 2 தக்காளி கையால் கசக்கி போட்டிருக்கேன். பேலன்ஸ் பார்த்து போட்டுக்கோங்க. புளி பார்த்து எடுத்திங்கன்னா தக்காளி 2 போட்டுக்கோங்க. இல்லாட்டி புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி கூட போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், மீன் குழம்புக்கு நல்லா பொறுமையாக வதக்கினா போதும். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரைச்சதை ஊற்றிக்கலாம். நம்ம போட்டிருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு குழம்பு கொதி வந்தால் போதும். மீன் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இப்போவே ஊற்றிக்கோங்க. உப்பு டேஸ்ட் பார்க்குறத இப்போவே போட்டுக்கோங்க. நான் 4 மாங்காய் துண்டு போடுறேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை போட்டுடலாம். எங்கள் வீட்டில் யாரும் பெருசாக மீன் குழம்புல இருக்கிற மீன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ தலையும் வாலும் மட்டும் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன். உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீன் போட்டாச்சு. மீன் போட்டு ஒரு கொதி வந்த உடனே ஒரு 5 மினிட்ஸ்லேயே குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். மீன் வெந்துடும். ஒரு கொதி வந்துருச்சு. மீன் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மீன் ஃப்ரை பண்ணிடலாமா? ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காலைல மசாலா தடவின மீன் வெயிட் பண்ணிகிட்ருக்கு எப்போ வறுப்பீங்கன்னு. அதை போட்டு வறுத்துடலாம். மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு மீனை பொரிச்சிடலாம். இன்றைக்கி என்னென்னு தெரில, மீன் குழம்பும் நல்லா இருந்துச்சு, மீன் ஃப்ரையும் நல்லா வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா மீனும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மீனும் ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.